டோரை திறந்து போட்டுட்டு ஒரு காலை தூக்கி மேல வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். இவர் பள்ளிவாசலுக்கு இங்க போயிட்டு வந்தவரு செல்ல நோண்டிட்டு இருந்தா என்ன பார்த்திருப்பாரு போலருக்கு. பார்த்துட்டு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. அவரு கேட்ட கேள்விக்கு தூக்க மாட்டி அங்கேயே தூங்கி இருக்கணும். நல்ல வேளை. வந்துட்டேன் கண்ண மூடிட்டு. கேட்டாரு, "உங்கள எங்கேயோ பார்த்துருக்கேங்க. YouTubeல கத்திக்கிட்டு இருப்பீங்களா நீங்க?" அப்படின்னு கேட்டாரு பாருங்க. YouTubeல கத்திக்கிட்டு இருப்பேனா? இதுக்கு இதுக்கு என்ன நிக்க வச்சு விளக்காம தலைய அடிச்சிருக்கலாம் என்ன அப்படின்ட்டு. "அண்ணே YouTubeல பேசிக்கிட்டு இருப்பேண்ணே" அப்படின்னேன். அததான் நான் பெங்களூரு. அதனால அப்படி கேட்டேன். கத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு கேட்டேன். "ஆமாமா பேசிக்கிட்டு இருப்பீங்க" அப்படின்னாரு. "ஆமாண்ணே பேசிட்டு இருப்பேன்" அப்படின்னேன். அப்புறம் அவரு கூட சேர்ந்து ஒரு நெறைய பேசனோம். ரூமுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாரு. போனோம் ரூமுக்கெல்லாம். அப்புறம் அவரு கூட சேர்ந்து ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் பாருங்க. ஒரு ஷார்ட் வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம். சும்மா ஒரு 1 நிமிஷத்து வீடியோ. கண்ணாடி போட்டுட்டு இருப்பாரு ஒருத்தவரு. அவரு பாம்பே. அவரு பாம்பே. ஓகே, 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 ஓகேங்க. ஆனா கேட்டாலும் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. YouTubeல கத்திக்கிட்டு இருப்பீங்களே நீங்க தானே அது அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இதுக்கு நிக்க வச்சு விளக்காம தலைய 2 அடி அடிச்சிருக்கலாம் என்ன. மாம் கண்ணாடி இந்த கண்ணாடி போட்டிருந்தவர் தானுங்க. ஆ. இவர் தானுங்க. அவருதான், அவருதான். அவருதான் நூரா காலேஜ்ல பார்த்துட்டு என்ன கேட்டாரு. காலேஜ்ல பார்த்துட்டு, "நீங்க YouTubeல கத்திக்கிட்டு இருப்பீங்கல்ல" அப்படின்னாரு பாருங்க. என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்ப அந்த கமெண்ட் இப்போ அத பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? தூங்கிருப்பாரு. நீங்க தூங்கிருப்பாரா என்னன்னு தெரியல. சொல்ல முடியாது. இருந்தாலும் இருப்பாரு. சரி. அதுதான் தெரியல. நெறைய பேர் லைவ்க்கு வர்றாங்க. கமெண்ட் கமெண்ட் பண்றது கிடையாது. அப்படியே இருக்காங்க பார்த்துக்கிட்டு. வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நம்மள போயிடுறாங்க. எங்கேயாவது பார்த்தா கேட்டுறாங்க. ஆனா YouTubeல கத்திட்டு இருந்தீங்களா நீங்க தானே அது அப்படின்னு. ஆனா பரவாயில்ல. அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிறாங்களே. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு அந்த இவங்க வண்டில என் கூட வருவாங்கல்ல, அவங்களும் பின்னாடி உட்கார்ந்தாங்க. அவங்க கேட்கறாங்க, "பரவாயில்லையே உன்ன எல்லாருக்கும் தெரியுதுன்னு." இவரு ஒருத்தருக்கு தானே தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள ஏன் எல்லாருக்கும் தெரியுதுங்கிற அப்படின்னேன். இது வேற சொல்ல பயமா இருக்கு. இந்த இந்தியா வியூவர்ஸ் போட்டு விட்டுருவாப்ல. சவுதி அரேபியாவின் ஃபேமஸ் மனிதன்னு. அதனால அவரு போய்க்கிட்டும். குட் நைட், குட் நைட். அப்புறமா பேசுவோம்ப்பா அத பத்தி. ஆமா. போயிட்டியா ராம், ஜெய்டிஎம் ராம் போயிட்டியா ராம். ராம் கேட்கிற மாதிரி போயிட்டியா மகேஷ்ன்னு கேட்கிறது திரிஷா. ஆமா. சரி ஓகே முடிச்சுக்குவோம். ஓகேவா? எனக்கும் ஒரு மாரி சரிங்க. டயர்ட்னஸ் வந்துடுச்சு. ஆமாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டூகெதர் லைவ் போடுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டா இருக்குல்ல, அதுல எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நான் கரெக்ட்டா டூகெதர் லைவ் போட்டுருவேன். ஓகேவா? மேல கமெண்ட். நண்பா மேல கமெண்ட். இடைவேளை இல்லாத படம் இந்த ஓடம் தான் நண்பா. பிரேக்கே கிடைக்காதாமாங்க. இடைவெளி மகேஷ் இல்லாத என்ன படம் சொல்றாங்க? இந்த ஓகே. உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் ஜவுதி மாமன்னா அப்படின்னு போட்டிருக்காப்ல. நானும் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஓகே. அப்படியே எல்லாருமே அழகா ஒரு குட் நைட் சொல்லுங்க. அழகான குட் நைட் இரவு மாமா. வணக்கத்த சொல்லுங்க. மகேஷ் நண்பா குட் நைட். லைவ்ல குட் நைட். இருக்கிறவங்க எல்லா நண்பர்களுக்கும் இரவு வணக்கம். உத்தரவு வாங்கிக்கிறேன் ஜவுதி மாமா. ஜவுதி மாமா மாமன்னா. மாமன்னா தான் பாத்தீங்களா? போகும்போது போயிட்டு ஒரு வாங்க. குசும்பு. போயிட்டு வாங்க இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சரி ஓகே. அழகான இரவு வணக்கம். என் அழகு உள்ளங்களே, என்னுடன் சேர்ந்து அழகாக பயணித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நான் பணிவார்ந்த வணக்கத்த சொல்லிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட எல்லாம் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஹாய் ஃபிரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். கரெக்ட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நல்லா கேட்டுக்கங்க. தினசரி ஒரு வீடியோ நம்மளுடைய லைவ்ல இனி வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் அழகாக கமெண்ட் பண்ற 10 நபர்களுக்கு ஒரு நபருக்கு ரூ. 100 வீதம் 10 நபருக்கு ரூ. 1000 குடுக்குறோம். முதல் பரிசாக, 2வது பரிசாக ஒரு நபருக்கு ரூ. 50 மேனிக்க 10 நபர்களுக்கு குடுக்குறோம். ஓகேவா? மொத்தம் 20 நபர்களுக்கு நம்ம பரிசு குடுக்குறோம். ஓகே. கரெக்ட்டா 2ஆம் தேதி சாயந்தரம் கரெக்ட்டா ஒரு 4 மணிக்கு அந்த பரிசு குடுக்குறோம். ஓகே. அதுவரைக்கும் நம்மளுடைய வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்து ரசிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். அனைத்து அழகான உள்ளங்களுக்கும் நாங்க 2 பேருமே வணக்கம் சொல்லிடுறேன். இது நல்லா இருக்கு அந்த ஸ்டெப்பு 2 பேரும் வணக்கம் வைக்கிறது. அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாரி எடுத்து போட்டு விட்டுருவோமா நாளைக்கு? ஆமா. ஓகே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்கள் நண்பன் டைம் பாஸ் நியூ 99. எல்லாரும் பிரஷ் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போங்க பல்லு விளக்குறதுக்கு.